சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அதிமுக தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஏற்கனவே நடந்த ஈரோடு இடைத்தேர்தல், அதனைத் தொடர்ந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர்கள் போலியாக இடம்பெற்று இருக்கு. அதில் வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர்கள் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா அவங்கெல்லாம் இல்லை, இதை சரி செய்யணும். இந்த புகார் பட்டியல அவங்க கொடுத்துருக்காங்கன்னா யார் மேல கொடுத்துருக்காங்க? தேர்தல் ஆணையத்து மேல. ஆமா, தேர்தல் ஆணையத்தில் அதிமுக ஜெயக்குமார், சி வி சண்முகம் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அதிமுக சார்பில். அதான் சொல்றோம், யார் மேல கொடுக்குறாங்க? தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் நடத்துகின்ற அந்த நிலையில் இருக்கக்கூடிய கோளாறுகள்லாம் இருக்கு. நீ தான் தேர்தல் ஆணையம், நீ தான் நடத்தின, வாக்காளர் பட்டியல் தயாரிச்சிங்க, வாக்காளர் பட்டியல் எங்களுக்கு கொடுத்தீங்க, அந்த பட்டியல்ல இந்த கோளாறு இருக்கு. அதை நாங்க எப்ப கண்டுபிடிச்சோம் தெரியுங்களா? எல்லாம் முடிஞ்சு காலங்காலமா ஆயிட்ட பிறகு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட கொடுக்கலாம். இவங்க எப்ப எதை செய்யறதுன்னு இல்லாம, கொஞ்சம் கூட யோசனையே இல்லாம, இது இன்னைக்கு தர சரி, நீங்க என்ன பண்ணலாம், இனிமேல் வரக்கூடிய தேர்தல்களுக்கு ஒழுங்காக வாக்காளர் பட்டியலை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றது தேர்தல் ஆணையமாச்சு, அதிமுகவாச்சு. நமக்கு அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தேர்தல் ஆணையம் பதில் சொல்லும். இவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது புகார் சொல்லியிருக்காங்க. அது மோடி அரசாங்கத்தின் ஒரு பிரிவின் மீது புகார் சொன்னதாகத்தான் அர்த்தமா கூட எடுத்துக்குவாங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னும் 2-3 நாள் இதை மறந்தே போயிடுவாங்க. இதை பத்தி கேட்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஏன்னா மேலேருந்து உங்களுக்கு கேள்வி வந்துடும். அந்த புகார்ல இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. தேர்தல்னு வந்தாவே தமிழ்நாட்டில் பணப்பட்டுவாடா அதிகமாக நடக்குது, இதை கட்டுப்படுத்தணும். இதை உள்ளூர் அதிகாரிகளால் கட்டுப்படுத்த முடியல, அதனால வெளிமாநில அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமிக்கணும், அதிகமாக நியமிக்கணும். பணப்பட்டுவாடா என்பதே தமிழ்நாட்டில் மிக அதிகமாக எல்லா இடங்களுக்கும் பரவலாக செய்வித்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்ததே இவங்களுடைய தலைவி. ஒரு 4 வருட சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் பெற்ற ஜெயலலிதா உடைய செயல்களை தான் தமிழ்நாடு முழுக்க இப்படிப்பட்ட இது செஞ்சது. இந்தியா முழுக்க பார்த்து எல்லா இடத்துலையும் அதை பத்தி எழுதினாங்க. பணத்தால் வெற்றி பெற்ற தலைவியை வச்சுக்கிட்டு அந்த பணத்தை மறுபடியும் இப்படியும் அப்படியும் கொண்டு போறதுக்கு போது மோடி அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க இவங்க? அங்கிருந்து அதிகாரிகளை அனுப்பு, அங்கிருந்து எல்லாத்தையும் அனுப்புனா என்ன அர்த்தம்? நாங்க பணம் கொடுக்கறது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லணும்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே ஓட்டு போட்டாங்க, அப்படியே இது பண்ணாங்கன்றது இப்போ வரக்கூடிய காலங்கள். இதற்கு முன்பு இருந்த 2-3 காலங்கள்ல அதெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தெளிவாக மக்கள் முடிவெடுத்து தான் இப்போ ஓட்டு போடுறாங்க. அது அறிவியல் பூர்வமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கல்வி நிலையிலும் உயர்ந்துட்டாங்க. வாக்காளர்களை இவர்கள் ஏமாற்ற முடியாது. ஆனா அதிமுக இப்ப இது எதுக்கெல்லாம் கொடுக்குதுன்னா, இப்போ ஒரு மனுவை கொடுக்கறது, அப்புறம் பணத்தை கொடுக்குறன்ற, நாளைக்கு தோற்று விடுவோம்னு அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் மீண்டும் இன்றைய முதல்வர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் ஆட்சியில் இருக்க போகிறார்கள், முதல்வராக இருக்க போறாங்கன்றது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கணிப்பிலையும் மற்றும் உள்ள பத்திரிகையாளர்கள் கணிப்பிலையும் வந்துடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தோல்வி அடைஞ்ச பிறகு என்ன சொல்றது? இப்பயே சொல்லிடுவோம், நாங்க அன்னைக்கே சொன்னோம், பணம் கொடுத்தாங்க, அன்னைக்கே சொன்னோம் ஓட்டர் லிஸ்ட் சரியில்லைன்னு. இப்படி எதையாவது சொல்றதுக்கு மனு கொடுக்குறாங்களே தவிர மக்கள் பிரச்சனைக்காக, மக்களுக்காக இப்ப பார்லிமெண்ட்ல நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகள் இது குறித்தான கருத்துக்களை சொல்லி மக்களுக்காக பேசுறது விட்டுட்டு இப்ப போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நின்றுகிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இவர்களுக்கு மக்கள் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் கிடையாது. தேர்தல் ஆணையம் தேர்தல் அதை எப்படியாவது ஏமாத்தணும், வாங்கணும். பாராளுமன்றத்தில் நடக்கிற விஷயங்களை குறித்து பேசினா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படும் நீங்க சொல்றீங்க. இப்போ பாராளுமன்றம் இன்னைக்கு 5வது நாளாக முடக்கப்பட்டிருக்கு. அந்த பீகாரில் வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் இப்போ 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதா செய்தி வெளியாகுது. தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாரு? சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் புறக்கணிப்போம், ஏன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படல இந்த விஷயத்துல அப்படிங்கிறாரு. ஆமா, இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்கள்ல அங்க எதற்கு இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் ஏற்பட்டதுன்னா, அவர்கள் புதியதாக கொண்டு வந்த விதிமுறைகள். இப்ப நாம் என்ன சொல்றோம்,
பார்லிமெண்ட்டை முடக்கிட்டு இருக்கிறதுன்றது நம்ம ஆசை இல்லை. பார்லிமெண்ட்ல மிஸ்டர் நரேந்திர மோடி இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்குது, நாட்டில் இவ்வளவு பெரிய கொந்தளிப்புகள் இருக்கு, வாக்காளர் பட்டியலை மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இன்னும் பல்வேறு துறைகள்ல வந்து தமிழ்நாட்டை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னும் அங்க வந்து நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் மிகச் சிறப்பாக ஆதாரபூர்வமாக கற்றாரு. ஒண்ணு தெரியுங்களா, தேர்தல் ஆணையத்துக்கு தெளிவாக என்ன சொல்றாரு தெரியுமா? மகாராஷ்டிரத்தில் போல கர்நாடகத்தில் ஒரு தொகுதியில் உங்களுடைய தேர்தல் ஆணையம் செய்த தவறு 100% என்னிடம் ஆதாரம் இருக்கு, நீங்க இன்னைக்கும் இல்லை என்னைக்குமே தப்பிக்க முடியாது, பதில் சொல்லி ஆகணும், இனிமேலாவது திருந்தி ஒழுங்கா இருங்க. புதிய வாக்காளர்கள் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பட்டியலை நாங்க எடுத்து பார்க்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு பாதி பேருக்கு மேல 50 வயசு 60 வயசு 40 வயசுன்னு இருக்கு. அவங்களாம் 18 வயசு ஆனவர்களாக சேர்த்து இருக்கிற புதிய வாக்காளர் பட்டியலாம். இதையெல்லாம் ராகுல் வந்து தெளிவாக வெளியிட்டிருக்காரு. ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரம் இல்லாதது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அதான் தேர்தல் ஆணையத்தை சொல்லிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையம் கோர்ட்ல மீட் பண்ண வேண்டி வரும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக ராகுல் ரெடி ஆயிட்டாரு. கோர்ட்ல போய் இவங்க ஆர்குமெண்ட் பண்ணட்டும். இப்ப இன்னொரு செய்தி என்ன வந்திருக்கு தெரியுங்களா? தமிழ்நாட்டில் இருக்கான், நல்லா கவனிக்கணும். இந்த நபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, யாரு இப்ப போய் மனு கொடுத்தா அது கொடுத்தன்றாங்களே, இந்த நபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மேல உட்காந்து பேசிட்டானுங்க. பேசிட்டு தமிழ்நாட்டுல வாக்காளர் பட்டியலை குளறுபடி பண்ணணும் இப்பயே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு ஏற்றாற் போல தேர்தல் ஆணையம் ஒண்ணு சொல்லியிருக்கு. இன்னைக்கு ஈவினிங்ல என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டிலும் புதிய முறையில் வாக்காளர் பட்டியல் பரிசீலனை செய்யப்படும் போட்டாங்க. இங்கேயும் செய்ய போறாங்களாம். இப்ப இருக்கிற ரூல்ஸ் படி என்ன வச்சிருக்கிறான், ஏன் எதிர்க்கிறாங்க? இப்ப கூட சொல்றாங்களே, பீகார்ல 50 லட்சம் பேருக்கு மேல புதிதாக எப்படி கொண்டாந்து சேர்க்க வைக்கிற, ஏற்கனவே இருக்கிறவர்கள் எப்படி 20 லட்சம் பேர் நீக்க வைக்கிற, இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை? தேர்தல் ஆணையம் நடக்குதா இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அணியாக அது இருக்குதா? பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற மாதிரி அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகளை மாத்திட்டாங்க. எதுக்காக இதெல்லாம் குறிப்பிடுறோம்னா, தெளிவாக அவர்கள் வந்து ஒரு முடிவு வருது பாருங்க. நல்லா எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பத்திரிகையில படிக்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன உங்ககிட்ட ஆதார் கார்டு யார் கொடுத்தது? யூனியன் கவர்மெண்ட். அது எல்லா இடத்திலும் நம்முடைய ஐடென்டிட்டி கார்டுலாம் இன்க்ளூடிங் ஏர்போர்ட், ஆதார் கார்டு அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றான், ஐடென்டிட்டி கார்டு. நம்ம தேர்தலில் ஏற்கனவே ஓட்டு போட்டோம், வாக்காளர் அட்டை, ஓட்டு போட்ட அட்டை இருக்கு, அந்த ஐடென்டிட்டி கார்டு. சரி, அது இல்லை, இன்னொன்னு ரேஷன் கார்டு. இவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. 2003க்கு பிறகு வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டவர்கள் நாங்கள் சொல்லுகிற ஆவணங்களில் ஒன்றை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஆவணங்கள், அவங்க தாத்தா பர்த் சர்டிபிகேட்டு, அவங்க அம்மா பர்த் சர்டிபிகேட்டு, அவங்க வீட்டுல பர்த் சர்டிபிகேட்டு, இது அதுன்னு பிறப்பு சான்றிதழ் தேவைன்னு முடியாதது கஷ்டம் கொடுக்கறதெல்லாம் இப்ப கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆதார் அட்டையை கொண்டு போனா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்போ அவைகளுக்கு என்ன மரியாதை இருக்கு? அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் இந்த அட்டை கொடுக்குதுன்னு கேள்வி வருது. இந்த அளவிற்கு அரசினுடைய அட்டைகளுக்கு கூட ஒரு இழிவான நிலையை நரேந்திர மோடி அரசாங்கம் உருவாக்குது. அதற்கு மேல இன்னொரு கேள்வி பாருங்க. 23 வந்தவங்க அயல்நாட்டுக்காரங்களாம், நேபாளியில் வந்திருப்பாங்களாம், அவங்க வந்திருப்பாங்களாம் பீகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஓடுறான். நாம என்ன கேட்கிறோம், 23க்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் அவர்கள் வாக்களித்தார்களா இல்லையா? அப்போ போலி வாக்காளர்கள் அப்படின்றது நீ ஒத்துக்கிறியா? இந்தியாவில் தேர்தல் ஆணையத்துடைய லட்சணம் இதானே. நீ வந்து போலி வாக்காளர்கள் வாக்களிப்பாங்க, அதன் மூலமாக உன் கவர்மெண்ட், இப்ப நரேந்திர மோடி கவர்மெண்ட்லாம் அமையுதுன்னா அதுக்கு பிறகு வந்து அமைஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? இவர்களெல்லாம் ஓட்டு போட்டு செய்வாங்களாம். இன்னைக்கு அந்த 2003 இவர் வந்து இந்த இதை பார்த்துட்டு, அடையாளத்தை பார்த்துட்டு தான் சேர்ப்பாராம். ஏற்கனவே மராட்டியத்தில் 1 கோடி புதிய வாக்காளர்களை சேர்த்தேன், எப்படி சேர்த்தேன்னு எதிர்கட்சிகளுக்கு சரியான பதில் கூட இன்னும் விளக்கம் தரல. அதனாலதான் இப்ப சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் என்பது ஒட்டுமொத்தமாக தவறான பாதையில் மட்டுமல்ல, இந்தியாவின் ஜனநாயகத்தை சாகடித்து சர்வாதிகாரத்தை நரேந்திர மோடி தலைமையில் ஏற்றுவதற்கு. இன்னும் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த தேர்தல் ஆணைய வாக்காளர்களுடைய இந்த நடைமுறைகள் விதிமுறைகள் இருக்குல்ல, இவைகளை போல எங்க நடந்தது தெரியுங்களா? ஒரு காலத்துல ஜெர்மன்ல ஹிட்லருடைய கட்சி இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்தது. அதை அப்படியே தொடர்ந்து நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம தலைவர்கள்லாம் கண்டிக்கிறாங்க. இந்திய கூட்டணி கடுமையாக எதிர்க்கிறது. பார்லிமெண்ட்ல ஒழுங்கா பதில் சொல்லு.
பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு வெளிநாட்டுக்கு ஓடுற? ஏன் வேற நாளே இல்லையா? பார்லிமெண்ட்டுக்கு பதில் சொல்லுன்னு நம்ம தலைவர்கள் கேட்கறாங்க. பீகார் பிரச்சனைக்குன்னு சொல்லு. அதை போல இன்னும் மற்ற உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கிற கோளாறுகள்லாம் அங்க எடுத்து வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுன்னு சொன்னா அதெல்லாம் ஒன்னுத்தையும் காணோம். இப்ப நான் அப்ப சொல்றேன் இப்ப சொல்றேன்னு சொல்லி ஏமாத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதான் பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூருக்குலாம் 29ஆம் தேதி விவாதம் வைக்கலாம்னு சொல்லிட்டாங்களே. அலுவல் ஆய்வு கூட்டம் நடந்தது. அலுவல் ஆய்வு கூட்டத்துல நம்முடைய எம்பிக்கள் எல்லாம் போயிருந்தாங்க. அங்க முடிவெடுத்தது அது. அலுவல் ஆய்வு கூட்டத்துல நாங்க முடியாது, நாங்க ஒத்துக்கவே மாட்டோம், எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அதுல இன்னொரு கருத்து இருக்கு. என்ன நம்ம எம்பிகள் எல்லாம் போட்டிருக்காங்க தெரியுங்களா? அதற்கெல்லாம் பதில் சொல்ல மிஸ்டர் நரேந்திர மோடி வரணும், நரேந்திர மோடி கிட்ட தான் நாங்க கேட்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அலுவல் ஆய்வு கூட்டத்தின் முடிவின்படி நாங்க ஒத்துக்கிறோம் அன்னைக்கு வச்சிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா மோடி வருவாரா இல்லையான்றது அன்னைக்குதான் தெரியும். பிரதமராக இருந்த இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்து இப்ப மோடி சாதனை படைத்திருக்கிறார் அப்படின்னு பாஜக பெருமையா சொல்றாங்க. பிரதமராக இருந்த இந்திரா காந்தியின் சாதனைவா? மோடியா? மோடியினுடைய 4077 நாட்கள் அவங்க இருந்தாங்க. இப்ப 4078வது நாளாவது அது தாண்டிட்டாரு மோடி. அதாவது நாள் கணக்குல அதிகமா இருக்கிறதெல்லாம் சாதனைன்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர நாள் கணக்குல இருக்கிறதுக்கு பேர் சாதனை அல்ல. எப்படி இருந்தார்கள் என்பதுதான் அதுல பெருமை, சிறப்பு. இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய காலத்துல இடையில கருத்து வேறுபாடு, அரசியல் மாறுபாடு நமக்கு எல்லாருக்குமே இருந்தாலும் கூட தன்னை மாற்றிக்கொண்டு தாம் செய்த அந்த பணிகள் தவறு என்றால் மறுபடியும் அதை திருத்தி கொண்டு மக்களுக்காக பணியாற்றியவர்கள் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அது மட்டும் இல்ல, அவங்க காலத்துல அயல் நாட்டு கொள்கை எதிராளியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, சீனமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட திட்டங்களின் மூலமாக அவைகளை சந்தித்தார்கள். நாட்டு மக்களுக்கு எவ்வளவு நல்லது வந்ததுன்னு சொல்ல தெரியுமா இவர்களுக்கு? இப்ப மோடியினுடைய அரசாங்கத்தில் ஒவ்வொன்றும் செய்து கொண்டிருக்கின்ற கார்ப்பரேட் கம்பெனிகளினுடைய ஆதிக்கத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரே ஒரு பிரச்சனை புரிஞ்சுங்க. மோடி ஒரு பெரிய சாதனையாளர். என்ன சாதனையாளர்? இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல, காங்கிரஸ் காலத்துல 14 வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்டன. 14 வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்டன. பொது நிலையாக வந்தன, பொது நிறுவனமாக மாற்றப்பட்டது. அது தனியாரிடம் இருந்தது, அரசு நிறுவனங்களாக, பொது நிறுவனங்களாக மாற்றப்பட்டது வங்கிகள். அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தொடர்ந்து அதற்கான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார்கள். ஆனா மோடியினுடைய ஆட்சியில என்னாச்சு? மோடி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்திற்கு மேற்பட்ட 20-25 லட்சம் கோடிகள், இத்தனை கோடிகளை தள்ளுபடி செய்கிறார். கல்வி கடனுக்கு அல்ல, விவசாய கடனுக்காக அல்ல, யாருக்காகவும் அல்ல. கார்ப்பரேட் கம்பெனிகள், அனில் அம்பானி, இப்படிப்பட்ட இந்த அணில் கூட்டங்களுக்கு இவர்கள் எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணிட்டு இன்னும் சில பேர் லண்டன்ல போய் உட்காந்துட்டாங்க, நீரவ் மோடி போன்றவர்கள்லாம். இப்படி கோடீஸ்வர குபேரர்களுக்காக ஆட்சி நடத்துற மோடி ஒரு சாதனையாளரா? அவரை சாதனையாளர்னு யாராவது சொல்லலாமா? இன்னைக்கு இந்தியாவின் ஒவ்வொரு துறையையும் கேடு கெடுத்தது யாரு? நல்லா நீங்க நினைச்சு பாருங்க. எல்லா அமைப்பையும் பாருங்க, இராணுவத்தையும் கூட. இராணுவத்துல இவர்கள் புதுசா ஒரு இராணுவ இது கொண்டு வரேன்னு சொன்னாங்களே, அந்த பிறகு ஏற்பட்ட மாறுதல்கள் என்னாச்சு? இராணுவத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிற நரேந்திர மோடி. என்ன நரேந்திர மோடிக்கு ஆசை தெரியுமா? எல்லாவற்றையும் RSS ஆக்கணும். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமைகளை கூட RSS மைண்டாக மாத்திட்டு அவர்கள் மூலமாக நீதியை வழங்கணுக்கு திட்டம் போட்டிருக்காங்க இந்த அமித்ஷாவும் மோடியும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் கூட ஏற்றத்தாழ்வுகள். இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், இந்த 3 மாநிலங்களுக்கும் கடந்த நிதியாண்டில் இருந்து நம்முடைய கல்வித்துறைக்கு யூனியன் கவர்மெண்ட் வழங்க வேண்டிய, நம்முடைய வரிகளை பெற்று வழங்க வேண்டிய தொகையில் பைசா கூட கொடுக்கல. 3 மாநிலத்துக்கும் 0. ஏன்? பாரதிய ஜனதா என்ற பாசிசம் உள்ள நுழைய முடியல என்ற இந்த 3 மாநிலத்திற்கும் பூஜ்ஜியத்தை கொடுத்துட்டு 27,000 பள்ளிக்கூடத்தை 4 வருஷத்துல மூடி இருக்கிறது உத்தரப்பிரதேச யோகி. 27,000 பள்ளிக்கூடத்தை மூடிட்டு என்ன காரணம் சொன்னா தெரியுமா? அந்தாலும் அந்த பண்டாரம் அழகா சொல்லுது. பள்ளிக்கூடத்துல இடைநின்றல் அதிகமாகி போச்சு, கிளாஸ்ல பசங்களே சேரல,
அதனால மூடிட்டோம். உத்தரப்பிரதேசத்துல 27,000 பள்ளிக்கூடத்தை 4 வருஷத்துல மூடனானா அவன் போல சனாதன வர்ணாசிரமித்தை நீங்க பார்க்க முடியுமா? பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், எஸ்சி எஸ்டி படிக்க கூடாது, அதுதான்டா பிரிவு, உன் தலையில எழுதுன்னு யோகி அங்க பேசுறாரு. அதுக்கு கை தட்டுறது நரேந்திர மோடி கூட்டம்னா அதெல்லாம் இந்தியா முழுக்க வரணுமா? நான் எதுக்காக சொன்னேன் தெரியுங்களா? 27,000 பள்ளிக்கூடத்தை மூடிட்டு 42,000 பள்ளிக்கூடங்களை தனியார் துவங்க அனுமதி வழங்கி இருக்கிறது யோகி கவர்மெண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்படிப்பட்ட நிலையில் கல்விக்கு ஒதுக்க வேண்டிய தொகையில ஒரு பைசா 2,000 கோடி தமிழ்நாட்டுக்கு நீ கொடுக்கணும். ஏன் எங்க பிள்ளைகளுடைய கல்வியில கை வைக்கிற? ஏன் அவனுடைய விளக்கை அணைக்கிற? இதெல்லாம் நம்ம கேட்கணும்னா இவர் மோடி சாதனை செய்கிறார். அவருடைய சாதனை எல்லாருக்கும் தெரியும். அதனால்தான் நம்ம இப்ப சொல்றோம் தவறு. இந்த தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பேரு சாதனை கிடையாது, மக்களை வேதனைக்குள்ளாக்குற செயல். மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்ப்பதில் இருந்து ஜம்மு காஷ்மீர் எடுத்துங்க. இப்ப ஜம்மு காஷ்மீர்ல மோடியினுடைய சாதனை என்ன ஒண்ணு தெரியுங்களா? காஷ்மீர் முதல்ல என்ன தெரியுமா? 46 சட்டப்பேரவை தொகுதியில் இருந்த இடம் இப்ப 46 காஷ்மீர், ஜம்மு 37. இப்ப என்ன தெரியுங்களா? யூனியன் ஆக்கிட்டாங்க, மாநிலத்தை எடுத்தார். காஷ்மீருக்கு 1, ஜம்முக்கு 6, இன்னும் பிற எஸ்டி மலைவாழ் மக்கள் சொல்லிட்டு எஸ்டி தொகுதிகளுக்கு 9. அவ்வளவுதான். ஆக்கிரமிப்பு பகுதியில் 24. இதை வச்சுட்டு மக்களாட்சி முறையினுடைய அடிப்படை உரிமைகளை கூட கெடுத்து குட்டிச்சுவராக்கிய மோடியை உடனே அன்னை இந்திரா காந்தி அம்மையார் கூட போய் ஒப்பிடுவது என்பது தவறு. அவர்கள் காலத்துல எமர்ஜென்சி வந்தது, மிஸ்ஸா வந்தது, எதிர்த்தோம், சிறைக்கு போனோம். நம்முடைய முதல்வர் ஜனநாயகத்தை காக்க கலைஞரின் உத்தரவு ஏற்று 1 வருட காலம் சிறையில் இருந்தார். அதெல்லாம் ஒரு பெரிய போர்க்களம். அதே நேரத்தில் அதே அம்மையார் அவர்கள், அவங்களை எதுக்கு நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம்னா, தான் செய்தது சரியில்லை, தவறாக போய்விட்டது என்பதை அவராகவே தெரிவித்து மீண்டும் பழைய நிலைமைக்கு இந்தியாவை கொண்டு வர இறங்கி வந்தார்ல, அதுதான் பாராட்டுக்குரியது. அந்த கோணம்லாம் நரேந்திர மோடிக்கு 0. தான் செஞ்சது எல்லாம் சரின்னு சொல்லிட்டு தப்பா செஞ்சுக்கிட்டு 3 வேளாண்மை சட்டங்களை உருவாக்கி 500 பேரை சாகடித்த மோடியை போய் சாதனையாளர் சொல்றது தப்பு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.